பேரையூர் சந்தனமே மச்சான் பெங்களூரு குங்குமவே மச்சான் பெங்களூரு குங்குமவே பிச்சை போவாசனமைய ஆசை மச்சானே உங்களை எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நம்ம பதிவில் மிக முக்கியமான ஒரு நாட்டுப்புற கலைஞரை சந்திக்க போகிறோம். அவங்க யாருன்னா மரியாதைக்குரிய தர்மாமல் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம். அம்மா எங்கே இருக்காங்கன்னா மதுரை பெரியார் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் வைத்தியநாதபுரம் கங்காணி லைன் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்காங்க. மதுரை 16 கங்காளி லைன் மதுரை 16 அப்படிங்கிற அந்த முகவரியில் வசிக்கிறாங்க. அம்மாவை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு அடிப்படையில் இவங்க திருநங்கையாக இருந்தாலும் கூட தன்னுடைய இந்த கலைசார் வாழ்க்கையில் ஒரு 48 ஆண்டுகளுக்கு மேலாக பயணமாகிட்டு வரக்கூடிய ஒரு மூத்த நாட்டுப்புற கலைஞர் இவங்களோட நம்ம சந்திக்கிறோம். இவங்களோட பேசுறதுக்கு நமக்கு நிறைய செய்திகள் இருக்குது. வாங்க நம்ம பதிவுக்கு போகலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பதிவை அப்பா அம்மா உங்களுக்கு வச்ச பேர் என்னம்மா? எனக்கு நான் பிறந்தது மதுரை வைத்தியநாதபுரம் கங்காணி லைன்லேயே பிறந்து வளர்ந்தேன். எங்கள் அப்பா பேர் வடிவேலு, எங்கள் அம்மா பேர் குருகம்மா. எனக்கு பெத்த உடனே எனக்கு பேர் வச்சது தர்மர்னு வச்சாங்க. எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தர்மர். இப்போ இந்த தர்மர் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு இந்த வட்டாரத்திலேயோ உங்கள் நண்பர்கள்லையோ நாங்கள் விசாரிச்ச அளவில், ஒரு கலைஞராக விசாரிச்ச அளவில் தர்மாமால் அப்படின்னா தான் எங்களுக்கு தெரியுது இல்லையா? தர்மராக இருந்து நீங்கள் எப்போ தர்மாமலாக மாறினீங்க? நான் பிறந்தது 1958 பிறந்தேன். பிறந்ததுக்கு பிற்பாடு 72 நான் என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியில் 74 72 73 நான் 2 வருஷமாக இந்த சைக்கிள் சுற்றுறவங்கக்கிட்ட நான் ரிக்கார்ட் டான்ஸாக ஆடிக்கிட்டே தெரிஞ்சே வச்சேன். எங்கள் வீட்டில் என்னை இப்படி ஆடக்கூடாது பாடக்கூடாதுன்னு என்னை பொம்பளை மாதிரி ஆடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு என்னை ரொம்ப பேர் என்னை சத்தம் போட்டாங்க எங்கள் வீட்டில். அதை நான் அவங்க பொருட்படுத்தாமல் எனக்கு என்னுடைய தொழில் கலையிலேயே எனக்கு ஆர்வமாக ஆன உடனே நான் கலைக்கே நான் அடிமை ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே நான் போயிட்டேன். போனதுக்கு பிற்பாடு என் முனிச்சாலை அப்படின்ற இடத்துக்கு போனேன். அங்கே போன உடனே அவங்க தான் எனக்கு குருவாகவும் எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான். அவங்க பக்கத்தில் ஒரு கிராமம் ஆனையூர் அழகம்மா அப்படின்னு அவங்க பேர். அவங்களும் ஒரு திருநங்கை தான். அவங்ககிட்ட தான் முத ஃபஸ்ட்டில் போனேன். போன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ராஜா ராணி ஆட்டம்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால் நரிக்குறத்தி ஆட்டம், சாத்தங்குடி ஆட்டம் அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு இவங்க ஆடும்போது ஃபஸ்ட்டில் ஜென்ஸு ஆம்பளைங்க தான் லேடிஸ் வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க திருநங்கையை இவங்க அழகம்மா மணின்றவங்க லேடிஸ் வேஷம் போட்டு ராஜாராணி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நான் போய் அந்த நேரத்தில் 74 போய் சேர்ந்ததுக்கு பிற்பாடு அவங்களோட சேர்ந்து நான் கொஞ்ச நாளாக ஆடிக்கினேன். ஆட போகும்போது அப்போ என்ன செஞ்சாங்க, எனக்கு சரியாக ஆட தெரியாது, சரியாக பாட தெரியாது. அப்போ அவங்க என்னை ரொம்ப கண்டிப்பாங்க. அவங்க கண்டித்ததை வச்சு நான் என்ன செஞ்சேன், என்ன இப்படி வைகிறாங்களோ இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு நான் அதை நான் பொருட்படுத்தாமல் என்ன செஞ்சு கலையை கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஆர்வத்திலேயே அவங்க அடித்தாலும் பிடிச்சாலும் பேசினாலும் அதுவே நான் இருந்து அழகம்மா கூடயே இருந்து நான் ஒரு 7-8 வருஷமாக அவங்ககிட்டே இருந்து ஆட்ட பாட்டம்லாம் பழகினேன். பழகும்போது என்ன செஞ்சு இவங்க படிக்க மாட்டாங்களா, ஒப்பாரி சொல்ல மாட்டாங்களான்னு என்னை வெளியில் ஆடும்போது பாடும்போது கேட்பாங்க. அப்போ நானாக என்னுடைய தன்னை ஆர்வத்தில் என்ன செஞ்சாங்க, வாத்தியார்கிட்ட போய் பாட்டுகளை எழுதி அழகம்மா அவங்க வாங்குவாங்க. அப்போ அவங்க பேர் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்த வாத்தியார் பேர் டிவி பச்சையப்ப நாடார், சந்தைப்பேட்டையில் இருந்தார். எஸ் பெருமாள் கோனார் மாகாளிப்பட்டியில் இருந்தார். அவர் ஒருத்தர். சின்னாண்டி வாத்தியார்னா அவனியாபுரத்தில் இருந்தார். இவங்க 3 பேர்த்தையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் சாமிக்கண்ணுன்றவங்க லைன் தெருவு சிம்மக்களுக்கு பக்கத்தில் இருந்தாங்க. அவங்கள நான் பார்த்ததில்லை. அவங்க பாட்டு எழுதினாங்க. இவங்ககிட்ட எல்லாம் பாட்டை வாங்கி நாங்கள் படிக்கும்போது ஆடும்போது அந்த பாட்டை படிப்போம். அப்போ கடைசியில் வாத்தியார் பேர் வரணும் அப்படின்னும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, பாட்டை மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த பாட்டு நாங்கள் ஆடும்போது படித்தோம்னு சொன்னால் கடைசியில் வாத்தியாரோடைய முத்திரடி வரணும். முத்திரடின்னு சொன்னாக்கா பேர் வரணும். அந்த பேர் வரலைன்னு சொன்னாக்கா வாத்தியார்கிட்ட வாங்கினதில் பிரயோஜனமே இல்லை. நம்ம கற்றது கையளவு கற்க வேண்டியது உலகளவு, நம்ம குரு இல்லாத குறை மாதிரி போயிடும். அப்படின்றதுக்காக என்ன செய்வோம், அவங்ககிட்ட வாங்கி படிப்போம். படிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தேன்.
இருந்ததுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினேன். 77ல் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் வந்து அன்னைக்கிளி படம் வந்திருக்கும் போது எங்களுடைய செட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் தேர்ச்சி ஆயிட்டோம். அப்போ நாங்கள் நல்லா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு எங்களுடைய செட்டு வந்து மதுரை முனிச்சாலையில் அழகு தர்மா அப்படின்னு சொன்னாக்கா எங்களுடைய பேர் இருந்தாங்க. எங்கே இருந்தாலும் ஆளுங்க வருவாங்க. நிறைய கிராமமாக நிறைய தென் மாவட்டம் பூரா நிறையா இடத்துல வந்திருக்காங்க. எத்தனையோ செட்டுங்க ஆட்டத்துக்கு வந்தான்னு சொன்னாலும் நாங்கள் போட்டியில் வந்து நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்படி ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் ஆடிக்கிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, எனக்கு கொஞ்சம் லேடிஸுங்க கரகாட்டம் ஆடுவாங்க. லேடிஸுங்க கரகாட்டம் ஆடும்போது அப்போ எனக்கு வந்து ஆசை, வெறும் ராஜாராணி ஆட்டம் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கோம், நாட்டுப்புற பாட்டுக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோமே, நம்மளுக்கு கொஞ்சம் கரகாட்டம் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், கரகம் அவங்க வந்து ஆடிட்டு அந்த கரகத்தை வச்சுருவாங்க, அதை தூக்கி தூக்கி வச்சு ஆடுவேன். ஆடிக்கிட்டு இருக்கும்போது செம்பு சரியாக நிற்காது எனக்கு. அப்போ இது எப்படின்றாக்கா, குரு இல்லாமல் அந்த வித்தையை நம்ம பழகுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 வாத்தியார் இருந்தாங்க. யாருன்னு சொன்னாக்கா, அவர் பேர் வந்து தவசியா பிள்ளை, துக்கமுத்து பிள்ளை, அங்கு பிள்ளை, 3 பேர் வாத்தியார் இருந்தாங்க. இவங்க வந்து கரக வாத்தியார், அவங்க குருநாதர். அதுக்கு முன்னாடி வந்து பாட்டு எழுதி கொடுத்த வந்து குருநாதர் டிவி பச்சையப்பநாடர், எஸ் பெருமாள் கோனார், சின்னாண்டி வாத்தியார், சாமிக்கன் வாத்தியார். அவங்களும் எங்களுக்கு பாட்டு போட்டு கொடுத்த குருநாதர். அப்படி நான் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட போய் பழகுனேன். கரகாட்டம் பழகிக்கிட்டே இருக்கும்போது இதில் சும்மாவே ஆடணும்னு சொன்னாக்கா அதில் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் தலையில் வச்சு தேங்காய் உடைக்கிறது, கண்ணை கட்டிக்கிட்டு வாழைக்காய் வெட்டுறது, ஊசி எடுக்கிறது, செம்பு இறக்குறது, ஏற்றுறது, தீப்பந்தம் விளையாடுறது, ஏணி மேலே ஏறி விளையாடுறது, இதுகள்லாம் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. வச்சேன், பழகுனேன், வச்சேன், இருந்தேன். இதில் எங்கள் வாத்தியார் கூட எனக்கு ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாரு. 2 வாத்தியார் சேர்ந்து பாட்டு போட்டு கொடுத்தாரு. என்ன பாட்டுனா, வட்டமிட்ட கக்கரிக்கும் வளைய கண்டா கத்தரிக்கும், வட்டமிட்ட கக்கரிக்கும் வளைய கண்டா கத்தரிக்கும், வெட்டுப்பள்ள ஆத்துக்குள்ள உனக்கு வீச்சு வலை கண்ணி வச்சேன், அடி உனக்கு விவரம் உனக்கு பாடலை உன்னை விடிய வரைக்கும் விடலை, அடி விவரம் உனக்கு பாடலை உன்னை விடிய வரைக்கும் விடலை. இது வந்து ஜென்ஸு படிப்பாங்க. லேடிஸ் வந்து படிப்பாங்க, எனக்கு வெட்டுப்பள்ள ஆத்துக்குள்ள வீச்சு வலை கண்ணி வச்சா, எனக்கு வெட்டுப்பள்ள ஆத்துக்குள்ள வீச்சு வலை கண்ணி வச்சா, நான் வட்டச்சிலி கெண்ட ஓட வளைய விட்டு ஒதுங்குவண்டா, அடவாக்கப்பட்டது உண்டா இதுக்கு வழக்கு இருந்தா கொண்டா, அடவாக்கப்பட்டது உண்டா இதுக்கு வழக்கு இருந்தா கொண்டா. இப்படி இருந்து பாட்டுகளை கொஞ்சம் படிப்போம். அதுக்கு கொஞ்சம் வாத்தியார் அடி கடைசியில் வரும். எழுதியது, இந்த பாட்டை எழுதியது சாமி கண்ணு எசமாத்தியது எஸ் பெருமாள், பொங்கு நல்ல மடதி இறந்து பொழிதடா தேனும் பாலும், இந்த பாட்டை போட்டு கொடுத்தார் பாட்டு, இதை பொண்ணுக்கு பொன்னியடை கேட்டு இந்த பாட்டை போட்டு கொடுத்தார் பாட்டு. இந்த பாட்டை எஸ் பெருமாள் கோனார் ஐயாவும் சாமிக்கண்ண ஐயாவும் இந்த பாட்டை போட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ நீங்க உங்களுடைய அந்த கலை வரலாறு தொடங்குறது கிட்டத்தட்ட மதுரையில ஒரு கலை வரலாறு தொடங்குறதோட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டுப்புற பாடல்களை மதுரையில நிறைய வளர்த்த பெருமை வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த கலைஞர்களுக்கு தான் உண்டு. குறிப்பா டிவி பச்சைப்பன் நாடாரோ, பெருமாள் கோனார் ஐயாங்களோ, சின்னாண்டி வாத்தியாருங்களோ, இவங்க தான் இவங்களுக்கு. இப்போ இவங்களோட உங்களுக்கு ஒரு பெரிய அறிமுகம் உங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா? அறிமுகம் எங்களுக்கு இருந்துச்சு. அவங்க குருநாதர் அவர் இல்லைன்னு சொன்னாக்க இந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. இப்போ நீங்க அந்த பதிவுல சொல்றப்போ இவ்வளோ பெரிய கலைஞர்களோட அறிமுகத்தோட வந்து நீங்க அன்னைக்கு நிறைய குழுக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல. உங்களை போல இப்ப நீங்க உங்களுடைய குழு பேர் என்ன சொல்லுவீங்க? அழகு தர்மா கலைக்குழு அப்படின்ற மாதிரி. மதுரையில அந்த 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 குழு இருந்தது எந்த ஆண்டு சொல்லுவீங்க? உங்க அந்த குழுக்குள்ளா இருந்த அந்த வருஷம் சொல்லுங்களேன் பாப்போம். அந்த வருஷம் வந்து 77 77 80 வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டங்களில் எத்தனை குழுக்கள் இருந்திருக்கும்? அது எப்படி மதுரையில எப்படியும் ஒரு 4-5 குழு இருந்திருக்கும். மதுரையில வந்து சந்தைப்பேட்டையில ஒரு குழு இருந்துச்சு, அண்ணா நகர்ல ஒரு குழு இருந்துச்சு, முனிச்சாலில் ஒரு குழு இருந்துச்சு, பொன்மேண்டியில் ஒரு குழு இருந்துச்சு, வடவழிஞ்சியில் ஒரு குழு இருந்துச்சு, இப்படி ஆவணியாவரத்தில் ஒரு குழு இருந்துச்சு. இந்த குழுக்கள் எல்லாமே
குறவங்குருத்தி ஆட்டமா அல்லது ராஜாராணி ஆட்டமா அல்லது மற்ற இறப்பு வீட்டுக்கு ஒப்பாரி பாடுறது அல்லது கரகாட்டம் ஆடுறது இப்படி தனியா போவாங்களா? எல்லாமே சேர்ந்து ஒரு கலையாவே இருக்குமா? இது சேர்ந்து கலை தான். இது எல்லாமே ஒரே கலை தான். ஒரே அந்த ஒரு குழுக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். கரகாட்ட கலைஞர்கள் வந்து லேடிஸுகளுக்கு இப்படி வந்து பெரிய பாட்டுங்கள்லாம் தெரியாது. இந்த ராஜாராணி ஆட்டம் ஆடுறவங்களுக்கு தான் இந்த பெரிய பெரிய பாட்டுகள்லாம் தெரியும். அது பெரிய பெரிய பாட்டுகள்னு சொன்னாக்கா நாட்டில் எத்தனையோ விபத்துகள் நடந்திருக்கு. அந்த விபத்துகள் நடந்த கதைகள்ல அது பாட்டா இருக்குது. அடுத்தபடியாக மர்ம கொலைகள் நடந்திருக்கு. அந்த பாட்டு எத்தனையோ சண்டியர்கள் இருந்தாங்க மதுரையில். வீரம் பொருந்திய கருவாயத்தேவர்னு சொல்லிட்டு கவட்டவுள்ள கருவாயத்தேவர்னு படமே எடுத்தாங்க. அவர்களுடைய பாட்டு இருக்குது. மணிக்குறவன் சொல்லிட்டு ஒரு சண்டியர் மதுரையிலேயே இருந்தார். 1958 அவரை வெட்டி கொண்டாங்க. அவருடைய கதை இருக்குது. சரஸ்வதி பள்ளிக்கூடம் வந்து அங்கே வந்து 64 வந்து இடிஞ்ச பெண்கள் பள்ளிக்கூடம், அந்த பாட்டு இருக்குது. மதுரையே சுற்றளவு ஒரு பாட்டு இருக்குது. இப்படி பெரிய பெரிய பாட்டு, தலைவர்கள் பாட்டு, கட்சி பாட்டு, இப்படியெல்லாம் இருக்குது. இப்படி படிக்கிறது வந்து நாங்கள் வந்து இந்த ராஜாராணி ஆட்டத்தில் உள்ளவங்க தான் படிப்போம். அதில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நான் கரகாட்டம் போய் பழகி நான் இப்போ வந்து என்னுடைய தொழில் வந்து என் கூட ஆடுறவங்க இப்போ வந்து படிக்கிறவங்க இப்போ யாரும் இல்லை. நான் ஒரு ஆள் தான் அந்த கலையிலே இருக்கிறேன். நான்லாம் வந்து படிக்கும்போது வந்து மைக் இல்லாத காலத்துலேருந்து படிப்போம். மைக் இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா 4 பக்கத்தில் 4 வந்து பெட்ரமாஸ் லைட்டு கட்டி மூங்கில்ல தொங்கும். அதில் தான் நாங்கள் நடு கிரவுண்டில் இருந்து ஆடுவோம். அப்போ இங்கேருந்து வண்டி கட்டி வந்து பக்கத்து ஊருக்காரவங்க உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க. வேடிக்கை பார்க்க போகும்போது அப்போ கேட்பாங்க, எங்களுக்கு பாட்டே சத்தம் இல்லை, கேட்க மாட்டேங்குது, நீங்கள் சத்தமாக படிங்க அப்படின்டுவாங்க. அப்போ நாங்கள் படிப்போம். அப்போ தான் அவங்களுக்கு சத்தம் இல்லை. பேரையூர் சந்தனமே மச்சான் பெங்களூரு குங்குமவே, பெங்களூரு குங்குமவே, மச்சான் பெங்களூரு குங்குமவே, பிச்சை போவாசனமைய ஆசை மச்சானே, உங்களை பிரிய மனம் கூடுவதில்லைய நேச மச்சானே. அந்த அவங்க படிப்பாங்க, ஆம்பளைங்க படிப்பாங்க. சேத்தோரு ஜவந்தி பூவே அடிய சின்ன கடை மாம்பழமே, பிள்ளை சின்ன கடை மாம்பழமே, சேத்தூரு செவந்தி பூவைய ஆசை கண்ணாட்டி, உங்களை சேர மனம் கூடுவதில்லைய நேச பொண்டாட்டி அப்படின்னு அவங்க படிப்பாங்க. இப்படி சத்தமாக படித்தா தான் இந்த பாட்டு இப்போ நான் படித்தேன்னு சொன்னாக்கா அங்கிட்டு 1 மைலுக்கு அங்கிட்டு கேட்கும். இப்போ இங்கே நீங்கள் கேட்கறதுக்காக படிக்கிறேன்னு சொன்னாக்கா 10 பேர் வந்து கூடிடுவாங்க. அதனால இப்போ நான் சத்தமாக படிக்கலை. என்னுடைய டோன் வந்து 2.5 சுதியில் இப்போ நான் படிக்கிறேன். இப்போ 4 சுதி 6 சுதியில் படித்தோம்னு சொன்னாக்கா பெரிய சத்தமாக இருக்கும். நாங்கள் அந்த காலத்தில் மைக் இல்லாமல் படித்த காலங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கட்டி வந்து பார்த்தாங்க. இப்போ இந்த கலைகளை யாருமே கர்நாடகத்தில் இந்த கலைகள் வந்து கொலையாகி போயிடுச்சு. யாருமே வந்து எங்களை வந்து ஊக்குவிச்சு எங்களை வந்து இன்னும் இந்த கலைகள் இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து பாரம்பரிய கலைகள் வந்து இந்த கலை இனிமேல் இப்போ எனக்கு பிற்பாடு வந்து மித்த கலைகளில் வந்து எனக்கிட்ட இருக்கிற கலையை வந்து ஒருத்தருக்கு 4 பேர்த்துக்கு எத்தனையோ பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து இதில் வந்து எல்லாமே யாருமே வந்து ஆர்வம் இல்லாமல் என்ன சொல்லி கொடுத்ததை பார்த்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் எதுக்காக போயிட்டாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் கிடையாது. இதுக்கு மட்டும் போக மாட்டோம். ராஜாராணி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வோம், ஒப்பாரிக்கெல்லாம் போவேன். ஒப்பாரிக்கு போனோம்னா இலை வீட்டில் போய் ஆடணும்னு சொன்னாக்கா அங்கே போய் என்ன செய்வாங்க, 4 பேர் வந்து என்ன செய்வாங்க, ஆடுங்க அப்படின்வாங்க. 4 பேர் வந்து பாடுங்கன்றுவாங்க. 4 பேர் வந்து ஒப்பாரின்னு சொல்லுவாங்க. அப்போ இலை வீட்டையெல்லாம் போனோடனே என்ன செய்வாங்க, ஒப்பாரி சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ஒப்பாரி சொல்லுவோம். அப்போ ஒப்பாரி சொன்னேன், ஏம்மா எனக்கு மருத மலை சாமி மலை, மருத மலை சாமி மலை, என்ன பெத்த அம்மா என்ன பெத்த அப்பா, நீங்க மதிச்சதுதான் பழனி மலை. என்ன பெத்த அம்மா நீங்க மருதமலை கோயிலுக்கு படியால அரும்படுத்து படிக்கு ஒரு வச்சு நீ வெத்த மக்களுக்கு எங்களுக்கு பால் பூசம்மா செஞ்சையம்மா. இன்னைக்கு பழனி மலை கோயில் இல்லை, பழனி மலை கோயில் இல்லை, என்ன பெத்த அம்மா என்னை ஏச்சு போட்டு போன ஏழை புத்திக்கார சீமை இல்லை, நீ பெத்த மகளுக்கு நீ சேதி என்னம்மா சொல்லி போன.
எம்மா இன்னைக்கு நாத்து குருமணலு ஆத்து குருமணலு என்ன பெத்த அம்மா இன்னைக்கு ஆனை கட்டும் தான் போய் தூணும நீ ஆனைக்கும் சங்கிலிக்கும் அளந்தெடுத்து கட்டாம ஆனைக்கும் சங்கிலிக்கும் அளந்தெடுத்து கட்டாம என்ன பெத்த அப்பா இன்னைக்கு நீ பெத்த மகளை விட்டு இன்னைக்கு நீ அரைச்சு நேரத்தான் அந்த பவுட்டேன் அப்படின்னு ஒப்பாரி சொல்லுவான். அதுல ஒருத்தன் வந்து என்ன சொல்லுவாங்க, எப்ப ஒப்பாரி சொன்னது போதும் மாரடி பாட்டு சொல்லும் அப்படின்வாங்க. அப்ப மாரடி பாட்டு சொன்னாக்கா அவங்க இறந்தது வாழ்க்கை வரலாறு எப்படி சொல்றது வைக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு மாரடி பாட்டு சொல்லணும். ஆத்தாடியோ ஆத்தாடியோ அம்மாவே சீதையரே இங்க என்னரசு பொன்னரசு இங்க இளையரசு அனரசு இப்படி நிறுத்தி சொல்லணும். அப்ப அது புரியும். வேகமாக சொல்கிறதுன்னு சொன்னாக்கா வேகமாக சொல்லிட்டு முடிச்சுட்டு போகிறது அது ஒரு இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் சொன்னேன். இப்படி அவங்க வந்து இலை வீட்டில் போவாங்க. ஆடத்துக்கு சாமி கும்பிட்றதுக்கு போனோம்னு சொன்னாக்கா அங்கே வந்து பாட்டுக படிக்கணும். அதில் நான் ராஜாராணி ஆட்டம் ஆடும்போது அதில் வந்து என்ன செய்வாங்க, இப்போ ஒரு ஆம்பளை வேஷம் நாங்கள் பொம்பளை வேஷம், ஒரு ராஜ பாட்டு அங்கிட்டு ஒரு பப்புன், நாங்கள் 2 ஸ்ரீ பாட்டு 2 ஸ்ரீ பாட்டு இருந்தோம்னு சொன்னாக்கா அவங்க கேட்பாங்க, அடியா அண்ணன் நடந்து ஆசாரம்மா கைய வீசி என்ன கண்டு பேசாமலே செல்லம்மா நீங்க எங்க போற அதை எனக்கு சொல்லம்மா சொல்லம்மா நீங்க எங்க போற அதை எனக்கு சொல்லம்மா செல்லம்மா. ஏன் தன்னந்தனியா ஒரு பெண்ணு போற பிள்ளைய பார்த்து அண்ணன் நடந்து ஆசாரம்மா கைய வீசி எங்கக்கு எங்கே போறேன்னு கேட்குறீங்க, நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே, அப்பதான் இல்லம்மா நீங்க தனியா போறீங்களே உங்களை கேட்குறேம்மா அப்படின்னு. சரி ஏடி தங்கச்சி இவங்க கேட்குறாங்களே சொல்லிடுவோம்மா, சொல்லுடி அக்கா அப்படின்னும் போது அப்போ மாமரத்து சோலையிலே மச்சான் மாடு மேய்க்கும் அப்பனுக்கு, மாமரத்து சோலையிலே மச்சான் மாடு மேய்க்கும் அப்பனுக்கு கம்மங்கஞ்சி கொண்டு போறேன் செல்லையா, நாங்க கம்மங்கஞ்சி கொண்டு போறேன் செல்லையா, நீங்க கூப்பிட்ட காரணத்தை இன்னதண்டு சொல்லையா செல்லையா, நீங்க கூப்பிட்ட காரணத்தை சொல்லையா சொல்லையா செல்லையா சொல்லையா அப்படின்ட்டு இப்படி கதையெல்லாம் ஒவ்வொரு கதையெல்லாம் படிப்போம். அடுத்தபடியாக கொஞ்ச நேரம் சென்ற உடனே சாமி ஆட்டம் ஆடுவோம். சாமி ஆட்டம்னா அது ஒரு கதை தான், அதுக்கு பாட்டு கிடையாது. கதையாக வச்சா அதுக்கு வந்து சிரிப்பு விளையாட்டுமா அதையே படித்து முடிஞ்சிடுவோம். அடுத்தபடியாக குறவன் குரத்தி போடுவோம். குறவன் குரத்தி போட்டோன்னே எங்கள் வாத்தியார் எஸ் பெருமாள் கோனார் கொடுத்த பாட்டு தான். அப்போ இந்த ராஜாராணி ஆட்டத்திலிருந்து வேறுபடும். இந்த கதகாமிக்கெல்லாம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு இதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கு பிற்பாடு அதில் வந்து என்ன சாமி ஆட்டம் முடிஞ்சு அடுத்தபடியாக குறவன் குரத்தி ஆட்டம். குறவன் குரத்தி ஆட்டம் போனோடனே எங்களுடைய குருநாதர் எங்கள் எஸ் பெருமாள் கோனார் போட்டு கொடுத்த பாட்டு தான் பரவ முனியமாக இந்த சினிமாவில் பாடினாங்க. பரம சைனா எங்க ஊரு பக்கம் வந்து சிங்கப்பூரு, பரம சைனா எங்க ஊரு பக்கம் வந்து சிங்கப்பூரு, பாருக்காக பயந்து நாங்க வந்த சாமி இந்த ஊரு, பாருக்காக பயந்து நாங்க வந்த சாமி இந்த ஊரு, மீனாட்சி பட்டணமாச்சு மேன்மையான கட்டடமாச்சு, பட்னுக்கார சனங்களாச்சு பட்னி பசியத்தி கலாச்சு. இப்படி இதில் குறவன் குரத்தி ஆடுவோம். அது அடுத்தபடியாக அதில் வந்து உங்களுடைய நீங்கள் வந்தீங்களா உங்களுடைய சத்து என்ன, மஞ்சி மலனாரி குறவர் நாங்கள்ல சாமி, நாங்கள் மண்டலத்தை குத்தி வந்தோம் கேளுங்க சாமி, கொஞ்சங்கிளி குருவிமைனா கொக்குக சாமி, காட்டு குள்ள நரி வெள்ளி பொடிப்பம்மா சாமி, மாடப்புறா மயிலுக்கண்ணு ஜோடிய சாமி, காட்டு மலையோரம் சுற்றி வந்தேன் கேளுங்க சாமி, அந்த கொல்லிமலை காடு ஊரா எங்கது சாமி, அதில் கோட்டாருக்கு கொஞ்சம் கூட பங்குல சாமி. குறவன் குரத்தி முடிஞ்சிடும். குறவன் குரத்தி ஆட்டம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அடுத்தபடியாக என்ன செய்வோம், பேயாட்டம். பேயாட்டம் தலையை விரிச்சு போட்டு பேயாடுவோம். அந்த காலத்தில் பேயாட்டம் ஆடணும்னு சொன்னாக்கா பேய் பிடிச்சிருக்கா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு பாட்டு இருக்கா? அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அது எங்கள் எஸ் பெருமாள் கோனார் ஐயா போட்டு கொடுத்த பாட்டு தான். அது கூட இப்போ செத்தாலும் 1000 பொண்ணுல வந்து அதில் வந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த பாட்டு பாடுங்க.
அன்னை என்னே அன்னை என்ன கோடாங்கன்னே அன்னை என்ன கோடாங்கன்னே அன்னை யாருண்டு கோடாங்கி சொல்லி வரேன் கோடாங்கி சொல்லி வரேன் அன்னை மதுரைக்கு தான் கோடாங்கி மேற்கிழக்க கோடாங்கி மேற்கிழக்க நான் மார்நாடு தான் கோடாங்கி பக்கம் இல்ல கோடாங்கி பக்கம் இல்ல நான் அப்ப நாட்டு கோடாங்கி பக்கம் இல்ல கோடாங்கி பக்கம் இல்ல நான் அழகுதோற கோடாங்கி வெள்ளச்சாமி கோடாங்கி வெள்ளச்சாமி அப்படின்னு இது ஒரு வெள்ளச்சாமி அந்த காலத்துல அவரை வெட்டி கொண்ட கதை சிவகங்கை மாவட்டத்து பக்கத்துல அவருடைய வரலாறு கதையா எங்களுக்கு போட்டு கொடுத்த வாத்தியார். அவரு கோணரையா தான் போட்டு கொடுக்குறாரு. ஐயா கோனார் ஐயா தான் எங்களுக்கு போட்டு கொடுத்தாரு. எஸ் பெருமாள் கோனார். அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு பிற்பாடு அந்த சாமியாட்டம் அந்த பேயாட்டம் முடிஞ்ச உடனே எங்க வந்து பப்புனு வேஷக்காரர் வந்து நல்ல வேங்காய் வேஷம்னு சொல்லிட்டு போட்டு வருவார். 7 பிள்ளைய கிணத்துல போட்டு மாண்டாங்களே அவங்களுடைய கதையை சொல்லுவார். 8 வயசுல வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு. யாருக்கு? மானாமருத காசிராஜா மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்து அங்கே வந்து 18 வருஷம் மழை தண்ணி இல்லாதனால அவங்க பிள்ளைங்க வந்து 7 பிள்ளைங்க, 4 ஆம்பளை பிள்ளைங்க 3 பொம்பளை பிள்ளைங்க பெத்து எடுத்த உடனே காசிராஜா அவர் வந்து நல்ல தம்பி கூமாப்பட்டி கொடிக்குளத்துக்கு பக்கத்தில் இருக்க அவங்க ஊர் அர்ச்சனாவரம். அந்த அம்மா பிறந்த ஊர் பெரிய ராணி ராஜா பெரிய அரண்மனை இன்னும் இருக்குது. அங்கே போய் வர்றதுக்காக என்ன செய்ய எங்கள் ஊரில் நம்ம வந்து ராஜாவாக இருக்கோம், இந்த ஊரில் நம்மளுக்கு மழை தண்ணி பெய்யல, நாளி ஊருண்ட வஞ்சான் நாயகர தோத்த வஞ்சான் 7 வருஷத்திலே பரமழை பெய்யவில்லை. அந்த மாதிரி அந்த கதையை முடிச்ச உடனே அடுத்தபடியாக எங்க கோமாளி என்ன செய்வார், பப்புன்னு வந்து என்ன செய்வார், குடுகுடுப்ப வேஷம் போட்டுவார். சோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுப்ப வேஷம் போட்டு வருவார். அவர் வந்து குறி சொல்லுவார். குறி சொல்லி முடிஞ்ச உடனே அப்புறம் கொஞ்சம் நேரம் போயிடுவார். அப்புறம் போனோன்னா கொஞ்சம் நேரம் பிச்சைக்கார வேஷம் போட்டு வருவார். கடைசியில் நாங்கள் எந்திரிச்ச உடனே அங்கே அந்த காலத்தில் ராஜாராணி ஆட்டம் ஆடும்போது நாடு செழிக்க வேணும் எங்கள் முத்துமாரி, நல்ல மேலே பெய்ய வேணும் எங்கள் முத்துமாரி, ஒரு செழிக்க வேணும் எங்கள் முத்துமாரி, உள்ளவர்கள் வாழ வேணும் எங்கள் முத்துமாரி அப்படின்ட்டு கடைசியில் பாட்டு பிடிச்சி நாங்கள் அப்படியே எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ராஜாராணி ஆட்டம் முடிச்சிருவோம். அதுக்கு பிற்பாடு நான் வந்து கரகாட்டம் ஆடி கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு கரகம் ஆட்டம் ஆடி இப்போ கரகம் தான் பழகிட்டேன். பெரிய பெரிய விஐபிகளுக்கு போகிறேன், பெரிய பெரிய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போடுவேன், போய்கிட்டு இருக்கிறேன். தொடக்கத்தில் வந்து நீங்கள் அந்த ராஜாராணி ஆட்டம் குறவன் குறத்தி ஆட்டம் அப்படிங்கிறதுல ஒரு எத்தனை வருஷமாக நீங்கள் இருந்திருப்பீங்க? அதுல வந்து எப்படியும் 30 வருஷம் இருந்தேன். அந்த ஒரு 18 வயசுல இருந்து அதுல இருந்து போறீங்க நீங்க. அன்னைக்கு மதுரையில வந்து நிறைய 18 வருஷம் இல்ல 14 வயசுல இருந்து 14 வயசுல இருந்து போயிருங்க. ரைட். 14 வயசுல இருந்து அந்த கலைக்குள்ள இருக்கீங்க. ஒரு 30 வருஷமா அந்த குறவங்குறத்தி ஆட்டத்திலையும் ராஜாராணி ஆட்டத்திலையும் இருக்கீங்க இல்லையா? ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டீங்க. என்ன சொன்னீங்கன்னா அந்த குறவங்குறத்தி ஆட்டத்துல என்னென்ன பாடல்கள் இருக்கும், என்னென்ன வகை இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடிப்பாங்க அந்த காலத்துல? அந்த காலத்துல வந்து நாங்க வந்து முடிக்கிறது வந்து ஒரு ஊர்ல 9 மணிக்கும் ஆரம்பிச்சிருவோம். 9 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 5 மணியோ 6 மணியோ 7 மணியோ எங்களுடைய தொழிலை பார்த்து கூட்டம் ஆடியன்ஸ் உட்காந்துருக்கிறது வச்சு. ஆனா எங்க தொழிலுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து 7 மணி ஆனாலும் எந்திரிக்காது. ஒவ்வொரு ஊர்ல எல்லாம் 7 மணி 8 மணி கூட ஆயிருக்கு. இப்போ இது முழுக்க நிகழ்த்துவீங்க. ராஜாராணி குறவங்குறத்தி அந்த சாமியாட்ட பாட்டு நல்லதங்கால் பாட்டு எல்லாம் போயிட்டே இருக்கும். எல்லாம் போய்கிட்டே இருக்கும். யாரும் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஆடியன்ஸ் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு திருநங்கையா இருக்கீங்க. அன்னைக்கு வெவ்வேறு குழுக்கள் இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். அன்னைக்கு அந்த வெவ்வேறு குழுக்கள்ல நீங்க மட்டும்தான் திருநங்கையா இருந்தீங்களா அல்லது வேற சில திருநங்கைகளும் இருந்தாங்களா, கலைஞர்கள் இருந்தாங்களா? 2 திருநங்கைகள் நாங்க. யாராரு? என்னுடைய குரு எனக்கு வந்து முத போய் சொல்லி கொடுத்த திருநங்கை அவங்க தான் எனக்கு அம்மா. அவங்க தான் அவங்ககிட்ட தான் நான் ஆட்டம் பழகிறதுக்கே அவங்ககிட்ட தான் போய் சேர்ந்தேன். அவங்க தான் எனக்கு அவங்களும் நானும் தான் ஸ்ரீபாட்டுன்னு சொன்னாக்கா அவங்க ஒரு பெண் வேஷம், நான் ஒரு பெண் வேஷம். ராஜபாட்டுங்கிறது ஆண் வேஷம். ராஜபாட்டு ஆண் வேஷம். பப்புன் கோமாளி வேஷம்ன்றது அவங்களும் வந்து ஆண். நாங்க 2 பேரும் தான் திருநங்கைகள். நாங்க திருநங்கையை விட்டு கொடுக்காம படிப்போம். அப்போ ஒரு 2 திருநங்கைகள் தான் அந்த காலத்துல இருக்கீங்க.
அதுக்கு வேற உங்களுக்கு தெரிஞ்சு வேற திருநங்கைகள் இந்த கலைக்குள்ள வந்தாங்களா? திருநங்கையில் இருந்தாங்க, ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க அவ்வளோ தூரத்துக்கா வரல. அவங்க பேரு மணியம்மான்றவங்க. அவங்க வந்து அவ்வளோ தூரத்துக்கா நாங்க போய் எனக்கு முன்னால இருந்தவங்க. ஓ. அழகம்மாவுக்கு முன்னாடி இருந்தவங்க. அழகம்மாவுக்கு முன்னாடி மணியம்மா, மணியம்மாவுக்கு பிற்பாடு அழகம்மா, அழகம்மாவுக்கு பிற்பாடு நானு. தர்மம்மா. தர்மம்மாவும் அழகம்மாவும் தான் நாங்க ரொம்ப ஸ்டெடியா நாங்க இருந்தோம். ஒரு 30 வருஷம் போறீங்க. 30 வருஷம் நாங்க இருக்கிறோம். இருக்கிற போதெல்லாம் நாங்க அப்ப வந்து இது ரொம்ப ஓஹோ ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கிறோம் நாங்க. ஓஹோன்னு இருக்கீங்க. ஆமா. எந்த ஊர்ல போனாலும் எங்களை வந்து ஜெயிச்சுக்கிறதுக்கு கற்றது கையளவு கற்க வேண்டியது உலகளவு. எங்கள் வந்து நாளைக்கு அடுத்த வருஷம் வந்து எங்களை வந்து தேடி வர்ற அளவுக்கு எங்க தொழில் இருக்கும். இப்போ அந்த மற்ற கலைக்குழுவில் வந்து திருநங்கைகளை தவிர்த்து வேற இயல்பா பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள இருந்து வேறுபடுறதுக்கு உங்களுக்கு வந்து திறமை இருக்கு, அதுல மறுக்கிறது இல்ல. இதை தவிர்த்து வேற உங்களுக்கு ஒரு அந்த காலகட்டத்தில் எதுவும் பிரச்சனையா இருந்துச்சா, ஒரு சவாலாக இருந்தது அப்படின்னு என்ன சொல்லியிருப்பீங்க நீங்க? என்னன்னு சொன்னாக்கா வந்து என்ன செய்வோம், நாங்க வந்து லேடிஸ் ஜென்ஸு தான் பெண் வேஷம் போட்டு ஆடுனாங்க. அப்ப வந்து இந்த வேஷம் போட்டு ஆடி முடிச்சதுக்கு பிற்பாடு அவங்க வேஷ்டி சட்டை கட்டிக்குவாங்க. நாங்க வந்து அப்படி கிடையாது. நாங்க எப்பயுமே வந்து என்ன செய்வோம், லேடிஸ் மாதிரியே இருக்கிறதுக்கு கொண்டே அள்ளி போட்டு, தோடு போட்டு, மூக்குத்தி போட்டு, கையில வளை போட்டு, காலில் கொலுசு. அப்ப வரும்போது எங்களுக்கு ஒரு சவாலா இருக்கும். எங்களை பார்க்குற போது வைக்கும்போது என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்த ஊர்களில் எங்களை கேலியும் கிண்டல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அதெல்லாம் நாங்க சைஸ் தான் நாங்க அந்த தொழிலை நாங்க பார்த்துருக்குறோம். ஒவ்வொருத்தவங்க வந்து என்ன செஞ்சாங்க, எங்களை கேலி பண்ணி என்ன செஞ்சாங்க, ஏன் ஆண் வாரிசவே கெடுக்குறீங்க அப்படின்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. அதையெல்லாம் நாங்க வந்து அஞ்சாம கொல்லாம நாங்க கலைக்காகவே எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சோம். இப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஊதியம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்? ஊதியம் வந்தோம்னு சொன்னாக்கா, அந்த காலத்துல நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப வந்து என்ன 4 பேர் ஆட போனோம்னு சொன்னாலும் 2 பேர் ஆட போனோம்னு சொன்னாலும் அப்ப எவ்வளவு சம்பளம் தெரியுமா? ஒரு ஆளுக்கு 15 ரூபா, 17 ரூபா, 20 ரூபா, ரொம்ப போச்சுன்னா 25 ரூபா தான் சம்பளம் ஒரு ஆளுக்கு. அந்த நேரத்துல நாங்க வந்து எங்களுடைய செட்டுக்கு வந்து போக்குவரத்து செலவு போக 101 ரூபா அழகு தர்மா செட்டுக்கு போச்சுன்னு சொன்னாக்கா 101 ரூபா செட்டுக்கு அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிதான் எங்க செட்டுக்கு வருவாங்க. ஆமா, நீங்க இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு பக்கம் மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு, அழகம்மாள் தர்மம்மாள் கலைக்குழு அப்படின்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பயணத்துல உங்களுடைய உறவுகள், அப்பா அம்மா, அண்ணன் தம்பிகள் உடைய சப்போர்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து என்னைய வந்து கொஞ்சம் கண்டிச்சாங்க, வச்சாங்க. இப்போ வந்து எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய சொந்த பந்தம் யாருமே வந்து எங்களுக்கு வந்து யாருமே எதிர்ப்பு கிடையாது. என்னுடைய மொழிவன் தான் என்னை எதா இருந்தாலும் எங்கள் வீட்டில் நடத்துவாங்க. அன்னைக்கு தொடக்கத்துல கலைஞிக்கு போற போது உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்புகள் இருந்ததா? அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு சந்திச்ச வழி இருக்கா உங்களுக்கு? ஒரு ரொம்ப எனக்கு நான் சின்ன வயசுல போற போது என்னை வந்து அடிச்சாங்க, வச்சாங்க, ஆமா, அந்த மாதிரி துன்புறுத்தினாங்க, அப்படி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? அந்த காலத்துல வந்து இந்த கலைகள்ல இருக்கும்போது எத்தனையோ பேர் அந்த காலத்துல வந்து ரொம்ப ரவுடிகள் இருந்தாங்க. இவங்க நல்லவங்க வந்து எங்களை வந்து யாருமே எதுவும் தீண்ட மாட்டாங்க. இந்த கெட்டவங்க வந்து தான் என்ன செய்வாங்க, போதையில இருக்கிறவங்க இவங்க என்ன செய்வாங்க, திமிர் பிடிச்சவங்க தான் வந்து எங்கிட்ட வந்து சத்தாச்சு எங்களை வந்து என்ன செய்வாங்க, வம்பு பண்ணுவாங்க, வைப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் பணிஞ்சும் போகும்போது ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க, மீறியும் போகும்போது நாங்கள் தான் கொஞ்சம் ஒதுங்கியும் போவோம். ஒதுங்கி போகும்போது விடவும் மாட்டாங்கன்னு சொன்னாக்கா, அப்புறமா அதுலேயும் மீறி போகணும்னு சொன்னாக்கா அதில் 4 பேர் வந்து அதுக்கு தன்னை கட்டிடுவாங்க. நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம். போயில அப்படிலாம் நிறைய இதெல்லாம் சந்திச்சிருக்கிறோம் நாங்கள் அந்த காலத்தில். இப்போ அதுக்கு பிற்பாடு எம்ஜிஆர் வந்தார் முதலமைச்சராக. அப்போயெல்லாம் இருக்கும்போது நாங்கள்லாம் ஓஹோ ப்ரொடக்ஷனாக இருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு வந்து கலைஞர் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு அரவாணின்னு பேர் வச்சாங்க, அரவாணின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு வந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா வந்தார். அவர் வந்து எங்களுக்கு வந்து திருநங்கைன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாரு. அங்கீகாரம் கொடுத்ததுக்கு பிற்பாடு எங்களுக்கு இப்போ எவ்வளவோ உலக நாடு ஊராமே எங்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை இருக்கும். ஐயாவுக்கு அவர் இன்னைக்கு இருந்தாலும் எங்கள் மனசில் இருக்கிறாரு. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா இருக்கிறாரு. அவருக்கு வந்து எங்கள் திருநங்கைகளுடைய முதல் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்க ஈன்றெடுத்த
முத்துவேல் கருணாநிதி என்னும் ஸ்டாலின் ஐயா இப்போ வந்திருக்காங்க. அவங்க இப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் இனிமேல் அவருக்கு முத போய் இப்போ நாம் இது கொடுத்துருக்கேன், முதலமைச்சர் தனிப்பிரிவில் கொண்டு போய் நாம் ஒரு ஃபைலே கொடுத்துருக்கேன். எனக்கு கிராமிய கலை பென்ஷன் கிடைக்கணும், எனக்கு ஒரு கலைமாமணி கொடுக்கணும். இத்தனை வருஷம் 48 வருஷமாக நான் இந்த கலையிலே இருக்கேன். நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் கிடைக்குதே வைக்குதே, நான் ஒரு திருநங்கையா ஆனவங்க எனக்கு கிடைக்கலையே, ஒரு லேடிஸுக்கு ஒரு ஜென்ஸுக்கெல்லாம் கிடைக்குதே, நம்மளுக்கு கிடைக்கலையே, கலையை பார்த்துனாலும் கொடுக்கட்டுமே. எனக்கு உங்களுடைய இந்த பப்புன் சேனல் மூலியமாக எனக்கு என்ன கிடைக்கணும்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்த ராசியோ என்னமோ தெரியல, எனக்கு அந்த கலைமாமணி விருதும் எனக்கு இந்த கிராமிய கலை பென்ஷனும் கிடச்சின்னு சொன்னாக்கா, எல்லாத்துக்கும் என்னுடைய இந்த திருநங்கையாகிய நான் சின்ன திருநங்கை உங்களுக்கு பணிவான என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் கேட்கறதுக்கு வசதி இல்லை. எனக்கு சொத்து வேணும், சோகம் வேணும், எனக்கு காடு வேணும், மனம் வேணும், எனக்கு நகை நட்டு வேணும்லாம் கேட்கல. நான் இருக்கிறதே வீடு வாசல் இல்லாத நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். எனக்கு இது எனக்கு கிடைச்சா போதும். எனக்கு நன்றிமா. நன்றி, ரொம்ப ரொம்ப சந்திச்சதுல நன்றி.